முதலாவதாக சோழப் பேரரசின் உச்சமாக விளங்கும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில். கிபி 110 மாமன்னன் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த கோவில் தமிழனின் பொறியியல் அதிசயமாகும். இதன் 270 அடி உயர கோபுரம் முழுக்க கிரானைட் கற்களால் எந்தவொரு சிமெண்டோ பூச்சோ இல்லாமல் ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. இதன் உச்சியில் உள்ள 80 டன் எடையுள்ள ஒற்றைக்கல் சிகரம் சோழர்களின் அசாத்திய திறமைக்கு மிகச்சிறந்த உதாரணம். அடுத்ததாக ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை வரை படையெடுத்துச் சென்று வெற்றி பெற்றதன் நினைவாக இந்த நகரத்தையும் இந்த கோவிலையும் அவர் உருவாக்கினார். தஞ்சை பெரிய கோவிலை விட இது சற்றே சிறியதாக இருந்தாலும் இதன் கோபுரத்தின் வளைந்த வடிவமைப்பு கான்கேவ் கர்வ் தனித்துவமான அழகு கொண்டது. தந்தையின் வீரத்திற்கு போட்டியாக மகன் செதுக்கிய கலைவண்ணம் இது. மூன்றாவதாக 2ஆம் ராஜராஜ சோழனான் கும்பகோணத்திற்கு அருகில் கட்டப்பட்ட தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில். இது ஒரு சிற்பக் களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. குதிரைகள் மற்றும் யானைகளால் இழுக்கப்படுவது போன்ற தேர் வடிவிலான கல் மண்டபம், தூண்களில் செதுக்கப்பட்டுள்ள நடன முத்திரைகள் மற்றும் தட்டினால் இசை ஒலிக்கும் இசைப்படிகள் மியூசிக்கல் ஸ்டெப்ஸ் என இந்த கோவில் முழுக்க நுணுக்கமான சிற்பக்கலையால் நிறைந்தது. வெறும் வழிபாட்டு பலன்களாக மட்டுமல்லாமல் தமிழர்களின் கலை, பண்பாடு மற்றும் வாழ்வியலின் அடையாளமாக விளங்கும் இந்த 3 கோவில்களும் நமது பெருமை மிகு சொத்துக்கள். இந்த 3 கோவில்களும் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல, சோழர்களின் கட்டிடக்கலை, ஆர்கிடெக்சர், சிற்பக்கலை, ஸ்கல்ப்சர் மற்றும் வெண்கல வார்ப்பு கலைக்கு பிரான்ஸ் காஸ்டிங் உலகளாவிய சான்றுகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் கிரியேட்டிவ் வெல்கம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வரலாற்று பயணத்தில் சந்திப்போம். நன்றி.